வள்ளிக்கு திருமண மாங்கல்யம் கட்டப்படும். அடுத்ததாக தேவசேனாவுக்கு கட்டப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் அவர்கள் தாலி கட்டும் தருணம் இது. அவர்கள் மணமக்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த மணமக்களை பார்க்கும் பாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது. இந்த தாலி கட்டும் நேரத்தில் மாங்கல்யதான் கன்னிகாதானம் மாங்கல்யம் காண்பிக்கப்படுகிறது. மாங்கல்யம் இன்னும் சில நொடிகளில் வள்ளிக்கு கட்டப்பட இருக்கின்றது. முருகனுடைய கையினால் வள்ளிக்கு கட்டப்பட இருக்கிறது. அனைவரும் அரோகரா கோஷமிடுங்கள். அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாங்கல்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமது குருக்கள் அவர்கள் மாங்கல்யம் கட்டிக்கொண்டிருக்கின்றார். முருகனின் சார்பாக அவர்களால் கட்டப்படுகின்றது. முருகனுடைய திருக்கல்யாணம் வள்ளி கல்யாணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா 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 அரோகரா. மாங்கல்யம் கட்டப்பட்டு விட்டது. வள்ளிக்கு கட்டப்பட்டது. வள்ளிக்கு மாங்கல்யதானம் செய்யப்பட்டது. இன்றைய தினம் இதை 30 கோடி தேவர்கள் முன்னிலையில் நாமும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஒரு நன்னாள், பொன்னாள், இனிய நாள். எல்லோரும் எல்லா வளமும் பெற இன்றைய தினம் எல்லோருக்கும் இந்த எல்லா வளமும் அருள் கிடைக்கும் என்பதில் எந்தவிதம் இருக்காது. திருமணம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டது. மேல வாத்தியம் முழங்கப்பட்டு அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாங்கல்யம் தேவசேனாவுக்கு கட்டப்பட இருக்கின்றது. மாங்கல்யம் சிறப்பான முறையில் இருக்கின்றது. மாங்கல்யம் கட்டப்படுகின்றது.